Welcome students. Today's class 11th Maths Chapter 2 Basic Algebra. Now discuss for graphical representation of linear inequalities. Already we learned in linear equation. நம்மளுக்கு linear equation தெரியும் y equal to ms plus c, that is x and y உடைய பவர் உங்களுக்கு என்னவா இருக்குன்னா 1 இருக்கணும். டிகிரி ஆஃப் த பாலினாமியல் பார்த்தீங்கன்னா 1 இருக்கணும். அப்புறம் தான் அதுக்கு பேர் லீனியர் ஈக்குவேஷன். இன்ஈக்குவாலிட்டி அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஈக்குவல் சிம்பிள் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென், கிரேட்டர் தென், இந்த மாதிரி வரதெல்லாமே உங்களுக்கு இன்ஈக்குவாலிட்டியாக இருக்கும். இது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். கிராஃபிக்கலில் இதனுடைய சொல்யூஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த எக்ஸசைஸ் 2.10. டிட்டர்மைன் த ரீஜன் இன் த பிளேன் determined by the inequalities. இந்த இன்இக்வாலிட்டி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் y ஈக்குவல் மாற்றிக்கலாம். அதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே போடலாம், கிவன் கொஸ்டின் யூஸ் பண்ணி நம்ம y ஈக்குவல் வச்சுக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய். இதை நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட் டைமே ஒய் டைம் இருக்கிற மாதிரி பார்க்கணும். இது இங்கே எக்ஸ் டைம் ஃபஸ்ட்டாக இருக்குது, ஒய் செகண்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு 2 லெஸ் தென் 3-ஐ 3 greater than 2 எழுதிக்கிறாங்களா? ஸோ அந்த மாதிரி எழுதியில் 3y greater than or equal to xன்னு கிடச்சிரும். இதிலிருந்து y மட்டும் வேணால் x greater than or equal to 3. And then second inequality is x is greater than or equal to y. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், முன்னாடி சொன்ன மாதிரி 2 is greater than 1னா 1 is less than 2 எழுதலாம். அந்த மாதிரி எழுதியில் y ஃபஸ்ட்டே வச்சுட்டோம் அப்படின்னா y is less than or equal to x. ஸோ ஒரு இன்இக்வாலிட்டியை that is ascending ஆர்டர்லேருந்து டிசெண்டிங் ஆர்டர் மாற்றி எழுத முடியும். 1 less than 3-ஐ நம்ம 3 greater than 1ன்னு எழுத முடியும். ஸோ இதே இன்இக்வாலிட்டியை மைனஸால் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா -1 -3 greater than மாறும். ஒரு இன்இக்வாலிட்டியை மைனஸால் மல்டிபிள் பண்ணிட லெஸ் தென் greater than மாறும். அதே மாதிரி ஸோ ஒரு சைட்லேருந்து அனதர் சைட் மூவ் பண்ணி அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், அசெண்டிங் டிசெண்டிங் ஆர்டராகவும் உங்களால் எழுத முடியும். ஸோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ளாட் த பாயிண்ட்ஸ். நம்ம ஏதாவது 3 பாயிண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸ் 0வாக இருந்ததுன்னா ஒய் என்ன கிடைக்குங்க, 0 தான் கிடைக்கும். அப்போ அனதர் ஒரு 3 பாயிண்ட் போட்டுக்கலாம். இங்கே x/3ன்னு வரனால 3 எடுத்தாலும் உங்களுக்கு ஃப்ராக்ஷன் எல்லாம் கிடைக்கும். அப்போ எக்ஸுக்கு பதில் +3 எடுத்தால் ஒயினுடைய வேல்யூ +1, எக்ஸுக்கு பதில் -3ன்னு அசீவ் பண்ணால் ஒய் ஈக்குவல் டு -1. ஸோ அதை சேம் அதே வேல்யூ நீங்கள் யூஸ் பண்ணியில் -3 0 0 3,3 தான் கிடைக்கும். ஸோ ப்ளாட் த பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், ப்ளாட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான பாக்ஸ் பார்த்தீங்கன்னா -3, எக்ஸில் -3 +3 0. அப்போ 0 இங்கே இருக்கும், -3 +3. ஸோ அப்போ -3, -3 -3ங்கிற பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு, +3, +3 அதே மாதிரி 0, 0 இதெல்லாம் ட்ரா பண்ணோம் அப்படின்னா இந்த லைன் கிடைக்கும். இந்த லைனுடைய இன்இக்வாலிட்டி பேர் பார்த்தீங்கன்னா y less than or equal to x, that is y equal xங்கிறதுக்கான லைன். ஸோ அதே மாதிரியே y equal to x/3 அப்படிங்கிறதுக்கான லைன் ட்ரா பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு -3 -1, எக்ஸில் -3 -1 0, 0 அண்ட் +3, 1. ஸோ இந்த ப்ளாட் த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு லைன் ட்ரா பண்ணோம்னா, ஸோ இப்போ இது ரெண்டுலேருந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சொல்யூஷன் சொல்லணும். தட் இஸ் பார்த்தீங்கன்னா இந்த லைன் இந்த லைனுடைய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் x/3, இந்த லைன் பார்த்தீங்கன்னா y ஈக்குவல் x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னா இந்த லைனுக்கு பிலோவில் வரக்கூடிய பார்ட் எல்லாமே உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். இந்த லைனுக்கு பிலோவில் வரக்கூடிய பார்ட் எல்லாமே உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த லைன் பாருங்கள், இந்த லைன் என்ன இருக்குது பாருங்கள், அனதர் லைனு நம்மளுக்கு y ஈக்குவல் டு greater than or equal to x/3ங்களா? அப்போ greater than or equal இந்த லைனுக்கு அபோவில் வரக்கூடிய பார்ட் எல்லாமே உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். இந்த லைனுக்கு அபோவ் பார்ட் எல்லாமே ஆன்சராக இருக்கும். இந்த லைனுக்கு பிலோ பார்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆன்சராக வரும். கரெக்டுங்களா? அப்போ போத்துமே காமனாக வரக்கூடிய ரீஜன் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் மட்டும்தான் போத்துமே காமனாக இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா சொல்யூஷன் செட்டாக இருக்கும். ஸோ பார்க்கல த ஷேடட் போர்ஷன் ரெப்ரசன்டட் த சொல்யூஷன் செட் ஆஃப் கிவன் லீனியர் இன்இக்வாலிட்டிஸ். நம்மளுக்கு காமனாக அந்த ஷேர் பண்ணக்கூடிய போர்ஷன் மட்டும்தான் இந்த 2 ரீஜனும் கிராஃபிக்கலாக நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். y is greater than or equal to 2x minus 2x plus 3y is less than or equal to x 6. ஸோ இது என்ன பண்ணலாம், y is greater than or equal to x ஆல்ரெடி கொஸ்டினில் டைரெக்டாகவே y தான் லெஃப்ட் சைடு இருக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இதிலிருந்து y மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ -2x மூவ் பண்ணால் +2x, y equal to 6 plus 2x/3. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்சிஸில் கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ எக்ஸ் 0வாக இருந்தால் என்ன வரும், ஒய் 0வாக இருந்தால் என்ன வரும்னு பாருங்கள். எக்ஸ் 0வாக இருந்ததுன்னா ஒயினுடைய ஆன்சர் 2.
ஸோ இதுலேயே y0 யூஸ் பண்ணிக்கலாம், வேணால் இங்கேயோட யூஸ் பண்ணிக்கலாம். y0 வருதுன்னா -2x = 6, 2x = -6, எக்ஸனுடைய வேல்யூ -3 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே பார்க்கிற எக்ஸ் 0வாக இருக்கையில் y0. ஸோ பாசிட்டிவில் ஒரு வேல்யூ போட்டுக்கலாம், நெகட்டிவில் ஒரு வேல்யூ போடலாம். இங்கே எல்லாமே 3ல் வரலாம், நம்ம 3க்கு ஒரு ஆன்சர் போட்டுக்கலாம், 3,6ன்னு கிடைக்கும். இப்போ இதெல்லாம் பிளாட் த பாயிண்ட்ஸ்லேயே போடணும். ஸோ அப்போ இது பார்த்தீங்கன்னா 0,2 x0 y2 x0,2. அதே மாதிரி -3,0 3,4 3,4 இங்கே வரும். ஸோ 3,4 இந்த பிளேஸில் இருக்குன்னா இதை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் கிடைக்கும். இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். y < 6x + 6 + 2x / 3 இந்த லைனுக்கான வேல்யூ தட் இஸ் நம்ம இங்கே ட்ரா பண்ணியிருக்கு. இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைன் ட்ரா பண்ணோம். அந்த லைன் பார்க்க உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். நம்மளுக்கு இந்த கொஸ்டின் பார்க்கல இந்த இடத்துல 0,0 இருக்குங்களா, அப்போ 0,0. அதே மாதிரி பார்க்கல 1,2 எக்ஸில் 1 ஒயில் 2 -1, -2. அப்போ இந்த லைன் ட்ரா பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு அபோவ் இருக்கிறதெல்லாம் ஆன்சராக இருக்கும். அப்போ இதுக்கு அபோவ் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆன்சரில் வரும். இந்த லைனுக்கு அபோவ் இருக்கிறது எல்லாமே ஆன்சரு. ஸோ அதே மாதிரியே நம்மளுக்கு இந்த லைன் பார்க்க உங்களுக்கு என்ன வரும்னா இதுக்கு பிலோவில் இருக்கிறது எல்லாமே ஆன்சர் வருது. அப்போ இதுக்கு பிலோலாம் இது ஃபுல்லாகவே வரும். அப்போ ரெண்டும் காமனாக வர்றது பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் மட்டும்தான் போத்துமே காமனாக இருக்குது. ஸோ அப்போ அந்த போர்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு தேவையான ஆன்சர் இருக்கும். ஸோ அப்போ அது மட்டும் ட்ரா பண்ணியிருக்கு பாருங்கள் உங்களுக்கு. ஸோ அப்போ அந்த சேடட் போர்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா த கிவன் லீனியர் இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். நெக்ஸ்ட்டு தேர்டு கொஸ்டினில் 4 கண்டிஷன் கிவனாக இருக்குது. தேர்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 4 இன்இக்வாலிட்டி. ஃபஸ்ட்டு 3x + 5y ≥ 45, x ≥ 0, y ≥ 0. x ≥ 0 அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா கிராஃப் ஷீட்டில் எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 0 பாசிட்டிவ் மட்டும் வரும். அப்போ இது மட்டும் வரும். x ≥ 0ங்கிறது இந்த வேல்யூ மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரியே y ≥ 0, ஒயினுடைய வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ இதுக்கு இந்த வேல்யூ ஃபுல்லாகவே கிடைக்கும். ஒயினுடைய வேல்யூ பாசிட்டிவ். போத்துமே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு. அப்போ x ≥ 0 அண்ட் y ≥ 0ங்கிறது உங்களுக்கு என்ன வரும்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் மட்டும் இந்த லைனுக்கு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ இது வந்து y மட்டும் கெட் பண்ணிக்கலாம். 3xை மூவ் பண்ணால் -3x. அப்போ பார்த்தீங்கன்னா y ≥ 45 - 3x / 5. நாம் இப்போ என்ன பண்ணால் எக்ஸ் 0வாக இருந்தால் என்ன வரும், இந்த சேம் y 0வாக இருந்தால் என்ன வரும்னு பார்க்கலாம். எக்ஸ் 0 போட்டிங்கன்னா ஒயினுடைய வேல்யூ 9, y 0 போட்டிங்கன்னா எக்ஸனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 3x = -45, x என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 17 கிடைச்சிருங்களா. ஸோ பாருங்கள் இந்த இடத்துல 15 கிடைக்கும். 3x = 45, அப்போ x = 15ங்கிற வேல்யூ கிடைச்சிடும். அப்போ இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆக்சிஸ் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். எக்ஸ் 0வாக இருந்தால் என்ன வரும், y 0வாக இருந்தால் என்ன வரும். அப்போ 0,9 15,0 இந்த 2 வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதுக்கான லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லைனோட தட் இஸ் நம்மளுக்கு x ≥ 0, y ≥ 0ன்னு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ஃபுல்லாகவே வரும்னு தெரியுங்களா. நம்மளுக்கு x ≥ 0வும் y ≥ 0ங்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரியும், ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆன்சரில் வரும்னு தெரியும். பட் ஆனால் இங்கே நம்மளுக்கு இந்த லைனோட ஹையஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் தான் ஆன்சர். அப்போ ஹையஸ்ட்னால் இந்த பார்ட் மட்டும். போத்துமே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பிளேஸ் இந்த பிளேஸ் மட்டும்தான் உங்களுக்கு வருது. ஸோ அப்போ அது மட்டும்தான் உங்களுக்கு தேவையான ஆன்சராக வரும். ஸோ அதாங்க போட்டிருக்கு. ஸோ இந்த பார்ட் பார்த்தா 3மே தட் இஸ் 3 இன்இக்வாலிட்டியுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த இன்இக்வாலிட்டி செகண்ட் தேர்ட் இந்த 3 இன்இக்வாலிட்டியுமே காமனாக வரக்கூடிய ரீஜன் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் மட்டும்தான் 3 இன்இக்வாலிட்டி காமனாக வரும். ஸோ ரிமைனிங்கெல்லாம் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சேடட் போர்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு என்ன பண்ணால் இந்த இன்இக்வாலிட்டி தான் சொல்யூஷன் செட் ஆஃப் கிவன் லீனியர் இன்இக்வாலிட்டி. கொஸ்டினில் கொடுத்துருக்கிற இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த ரீஜன் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5th கொஸ்டின். 4 இன்இக்வாலிட்டி கொஸ்டினில் கிவனாக இருக்குது. x ≥ 0, y ≥ 0 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அண்ட் தென் 2 லீனியர் இன்இக்வாலிட்டி கொஸ்டினில் கிவனாக இருக்குது. இதை நம்ம சிம்ப்ளை பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது மட்டும் பார்க்கலாம். அப்போ 3y = 6 - 2x, y ≤ 6 - 2x / 3. ஸோ இந்த இன்இக்வாலிட்டினா x 0வாக இருந்தால் ஒயினுடைய வேல்யூ என்ன கிடைக்கும், y 0வாக இருந்தால் எக்ஸனுடைய வேல்யூ என்ன வரும்னு மட்டும் செக் பண்ணிங்கன்னா போதும். x 0வாக இருந்தால் y 2 கிடைக்கும், y 0வாக இருந்தால் x 3 கிடைக்கும். இதே சேம் செகண்ட் இன்இக்வாலிட்டி அஸ்யூம் பண்ணிக்கலாம். 4y < 4 - x,
y less than or equal 4 minus x by 4. x 0 இருந்தால் y1, y 0 இருந்தால் x4. ஸோ இதை 4ஐயுமே இந்த 4 இன்னைக்கு நம்ம என்ன பண்ணால் கிராஃபில் ட்ரா பண்ணோம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் x greater than or equal to 0, y greater than or equal to 0 ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு. அது அப்படியே நான் போட்டோம் இல்லைங்களா, x greater than or equal to 0 அப்படின்னா எக்ஸினுடைய வேல்யூ பாசிட்டிவில் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் x வந்து பாசிட்டிவ், தட் இஸ் இது எக்ஸில் நெகட்டிவ் சைடுங்களா, அப்போ இது எக்ஸில் பாசிட்டிவ் சைடு. அப்போ இது எல்லாமே x greater than or equal to 0க்கான ஆன்சர். த சேம் y greater than or equal to 0 அப்படின்னா y பாசிட்டிவ், அப்போ இங்கே மேலே டாப் ஃபுல்லாக வரும் y பாசிட்டிவ்னு இந்த எல்லாமே வரும். இப்போ ரெண்டும் காமனாக இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பிளேஸ் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தான். அப்போ x greater than or equal to 0, y greater than or equal to 0ங்கிறது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ நம்மளுக்கு இந்த ஆன்சர் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் வரக்கூடிய ஏரியா மட்டும் பார்த்தா போதும். அப்போ அது மட்டும் பாக்கியில் 0 to 3,0வா x0 y2, அதே மாதிரி x3 y0. அப்போ இந்த லைன் நம்ம ட்ரா பண்ணோம். இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளுக்கான லைனு. இந்த சேம் இந்த லைன் ட்ரா பண்ணோம். இந்த லைன் எது 0,1 x0 y1 4,0. அப்போ இந்த லைன் ட்ரா பண்ணுறீங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன் பார்த்தீங்கன்னா இதுக்கான லைன். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் இதோட லெஸ்ஸாக வரக்கூடிய பார்ட்டெல்லாம் உங்களுக்கு வேணும். அப்போ இதோட லெஸ்ஸானால் இது எல்லாமே வரும். இது ஃபுல்லாகவே உங்களுக்கு லெஸ்ஸாக வரக்கூடிய பார்ட்டாக தான் இருக்கும். கரெக்டுங்களா, இதோட உங்களுக்கு என்ன இருக்குன்னா லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அது அந்த ஃபஸ்ட்டோட லெஸ்ஸாக வரணும் அப்படின்னா இந்த பார்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிடைக்குங்களா. ஸோ இந்த பார்ட் ஃபுல்லாகவே கிடைக்கும். ஆனால் இந்த 2வும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வருது. நம்மளுக்கு அந்த x greater than or equal to 0, y greater than 0 ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் 4மே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பிளேஸ் இந்த ஏரியா மட்டும்தான். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அசியூம் பண்ணி பார்க்கல, தட் இஸ் நம்மளுக்கு இதோட பிலோவில் வரக்கூடியது உங்களுக்கு ஆன்சராக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிலோவில் வரக்கூடியதும் உங்களுக்கு ஆன்சராக தான் வந்தது. கரெக்டுங்களா, இந்த லைனோட பிலோவில் வரதும் ஆன்சராக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் பார்த்து பாக்கியில் இது 4மே வரையில் இது மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். x greater than or equal to 0, y greater than or 0 இந்த 4 வேல்யூ மட்டுமே 4 இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா இங்கே ஷேர் பண்ணக்கூடிய ரீஜன் மட்டும்தான் இந்த 4ஐயுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதே மாதிரி 4th கொஸ்டின் பாருங்கள். 3 இன்இக்வாலிட்டி கொஸ்டினில் கிவனாக இருக்குது. y greater than or equal to x greater than or equal to 5. கண்டிப்பாக இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் தான். நம்மளை கிராஃப் ஷீட்டில் போடையில் எக்ஸினுடைய வேல்யூ 5ஓட அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி ஒயினுடைய வேல்யூ 2ஓட அதிகமாக இருக்கணும். நம்ம போத்துமே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பிளேஸ் இந்த பிளேஸ் மட்டும்தான் வரும். ஸோ அங்கே தான் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் x equal to 2, தட் இஸ் y equal to 2க்கான லைனு, x equal to 5க்கான லைன். இந்த 2 லைனை நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இங்கே இருக்கு இல்லைங்களா, y equal to 2 and x equal to 5. இப்போ another one லீனியர் டைப்பில் கொடுத்துருக்கு. இதை பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி போடலாம். 3y equal to less than or equal to 35 minus 2x, y less than or equal to 35 minus 2s by 3, x 0 இருந்தால் y 35 by 3 பார்த்தீங்கன்னா 11.7 கிடச்சிரும். y 0 இருக்கையில் எக்ஸினுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 35 by 2 equal to 17.5. இப்போ இது plot the point பார்க்கலாம். x 0, 11.7 இங்கே வருமா, அதே மாதிரி 17.5 உங்களுக்கு என்ன வரும்னா 0. ஸோ இந்த லைனுக்கான லைன் ட்ரா பண்ணிடுங்க. இந்த லைன் நம்ம ட்ரா பண்ணி வச்சிங்களா, இந்த லைனுக்கு நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, பிலோவில் வரக்கூடியது எல்லாமே ஆன்சர். பிலோனா இது ஃபுல்லாகவே வரும். இது ஃபுல்லாகவே வரதான் உங்களுக்கு ஆன்சராக இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி y equal to 2, y equal to 2ங்கிற லைன் இந்த லைனுங்களா, இதுக்கு y greater than or equal to இதுக்கு அபோவில் வரது எல்லாமே உங்களுக்கு ஆன்சராக வரும். இதுக்கு அபோவ் பார்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா greater than or equal to 5, 5க்கு மேலே வரதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ 5க்கு மேலே இது ஃபுல்லாகவே ஆன்சர் வரும். 3 பார்ட்டுமே காமனாக இன்டர்செக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா இந்த இது தான். ப்ளூ பார்த்தீங்கன்னா தெரியும், பிங்க் அதே மாதிரி க்ரீன் எல்லாமே உங்களுக்கு சேட் ஆகக்கூடிய போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த 3 பார்ட் மட்டும்தான். ஸோ அப்போ அந்த 3 மட்டும் அந்த சேட் பண்ணிக்கூடிய போர்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு என்ன வரும்னா தேவையான சொல்யூஷன் செட்டாக இருந்திருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த 3 பார்ட் தான் உங்களுக்கு என்ன வரும்னா ஷேர் பண்ணக்கூடிய பர்சன்டேஜ் y is greater than or equal to 2. அதே மாதிரியே x is உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா greater than or equal to 5, that is x greater than or equal to 5, y greater than or equal to 5. இந்த பார்ட் ஃபுல்லாகவே வரும். நம்மளுக்கு இந்த லைனுக்கு பிலோவில் வரது மட்டும்தான். அப்போ பிலோவில் வரதுன்னா இந்த பார்ட் மட்டும்தான் எல்லாத்தையுமே சேர்த்து காமனாக வரும். ஸோ அடுத்தது 6th கொஸ்டின். இதுலேயும் 4 இன்இக்வாலிட்டி கொஸ்டினில் கிவனாக இருக்குது. ஃபஸ்ட் இன்இக்வாலிட்டியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா y கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ இந்த 2x மூவ் பண்ணால் மைனஸ் எஸ்ங்களா, ஒரு இன்இக்வாலிட்டியை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு லெஸ் தென் கிரேட்டர் தான் வரும். அதை நம்ம தெரியும் 1 ஓட 2 பிக் நம்பர்.
-1 -2. இப்போ எது பிக் நம்பர்னு பார்த்தீங்கன்னா -1. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இன்இக்வாலிட்டி மைனஸால் மல்டிபிள் பண்ணியில் லெஸ் தென் என்னவா மாறினா கிரேட்டராக மாறும், கிரேட்டர் லெஸ் தெனாக மாறும். அப்போ இங்கே கிரேட்டர் ஆர் ஈக்குவல் என்ன மாறும், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் மாறிடுச்சு. அப்போ ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா x/2. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸோட வேல்யூ எக்ஸ் 0வாக இருந்தால் ஒய் 0, அப்போ பாசிட்டிவ் ஒரு வேல்யூ நெகட்டிவ் ஒரு வேல்யூ போட்டுக்கலாம். இந்த சேம் செகண்ட் இன்இக்வாலிட்டி எடுத்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா -y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் -2 -2x. இப்போ நான் மைனஸால் மல்டிபிள் பண்ணிடலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் என்ன பண்ணால் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 2 + 2x. ஸோ செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஒய் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. இது ரெண்டும் காமனாக இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் மட்டும்தான். எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0ங்கிறது ஃபஸ்ட்டும் ஃபோர்த்தும் குவாட்ரண்ட்டு வரும். ஒய் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0ங்கிறது ஃபஸ்ட்டு செகண்டு வரும். போத்துமே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பிளேஸுங்கிறது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கலாம். இது ரெண்டுமே சேர்ந்து தான் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த்து, ஒய் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்டு. ஸோ அப்போ ரெண்டுமே காமன் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மட்டும்தான். ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இந்த 2 இன்இக்வாலிட்டியும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பிளேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதும். ஸோ அப்படி பார்க்க உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். எக்ஸ் ஒய் தட் இஸ் போட்டோம் இல்லைங்களா, இந்த லைன் ட்ரா பண்ணிக்கலாம். 0,0 2,1 அதே மாதிரி பார்க்கணும் உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 2,1 -2, -1 தட் இஸ் இந்த லைன். இந்த லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கான லைன் பார்த்தீங்கன்னா y less than or equal to x/2க்கான லைன். இந்த சேம் இந்த லைன் பார்க்கலாம். இந்த லைன் உங்களுக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருதுன்னா 0,2 -1,0 0,2 -1,0 இந்த பிளேஸில் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டின் படி நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இந்த லைனோட நம்மளுக்கு எப்படி இருக்குங்க, இந்த லைனோட லெஸ்ஸாக வரக்கூடிய பார்ட்டு தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். தட் இஸ் இந்த லைனோட லெஸ் பார்ட் அப்படின்னா இது பிலோவில் வரது எல்லாமே உங்களுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ அதே மாதிரியே இந்த லைன் செகண்ட் லைன் இருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இன்இக்வாலிட்டிக்கு உங்களுக்கு என்ன வரும்னா லெஸ்ஸாக வரக்கூடியதான் உங்களுக்கு ஆன்சர் வந்ததா. இந்த இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிது, செகண்ட் இன்இக்வாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு என்ன வரும்னா லெஸ்ஸாக வராதான் உங்களுக்கு ஆன்சராக வந்துச்சு. அப்போ லெஸ்ஸாக வர தட் இஸ் லெஸ்ஸாக கிரேட்டர் அப்படின்னு பார்க்கிறா உங்களுக்கு இது மட்டும் வரும். இது பார்த்தீங்கன்னா கிரேட்டர்னா இந்த பார்ட்டு ஃபுல்லாகவே வரும். அப்போ இந்த 2வும் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் இன்டர்செக்ட் ஆகுது. ஆனால் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் 0 ஒய் கிரேட்டர் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் 4மே காமனாக வராது. ஒன்றா 3 இந்த இடத்துல வரும், இங்கே 3 வரும், இங்கே 2 வரும். பட் ஆனால் 4மே காமனாக வரக்கூடிய ரீஜன் எதுவுமே இல்லாதனால இதுக்கு நம்மளுக்கு சொல்யூஷன் கிடையாது. நோ காமன் ரீஜன் ஃபார் ஆல் நோ காமன் ரீஜன் ஃபார் கிவன் இன்இக்வாலிட்டி. தேர்ஃபோர் தி இன்இக்வாலிட்டி ஹஸ் நோ காமன் சொல்யூஷன். நம்மளுக்கு கொஸ்டின் படி பார்க்கல இந்த 2 லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த லைனும் மட்டும் பார்க்கையில் இந்த பிளேஸ் உங்களுக்கு வரும். கரெக்டுங்களா? ஆனால் நம்மளோட கொஸ்டின் இன்னும் 2 இன்இக்வாலிட்டி கொஸ்டினில் கொடுத்துருக்கு. எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 ஒய் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0 அது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டு. அப்போ இந்த 4க்குமே சேர்த்து நம்மளுக்கு காமனாக எதுவுமே இல்லாதனால இதுக்கு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காது. ஸோ ரிமைனிங் கொஸ்டின் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, நம்மளுக்கு ட்ரா பண்ணி பார்த்துட்டு தான் கரெக்டாக பார்க்கணும். ஸோ அடுத்தது பார்க்கையில் 7th கொஸ்டின் 2x + y greater than or equal to 8, x + 2y greater than or equal to 8, அதே மாதிரி x + 2y less than or equal to 6. ஸோ இதில் வந்து y மட்டும் வச்சுக்கலாம். +2x மூவ் பண்ணால் -2x 8 - 2x, x 0னா y 8, y 0னா x 4. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு இன்இக்வாலிட்டி கண்டுபிடிச்சிக்கலாம். செகண்ட்லேருந்து y வச்சுக்கலாம். +x மூவ் பண்ணால் -x, மல்டிபிள் 2 மூவ் பண்ணால் டிவைடட் 2, x 0வாக இருந்ததுன்னா y 4, y 0வாக இருந்ததுன்னா x 8. The same third inequality பார்த்தீங்கன்னா y less than or equal to 6 minus x, x 0வாக இருந்தால் y 6, y 0வாக இருந்தால் x 6. ஸோ இப்போ இந்த 3க்கான லைனை ட்ரா பண்ணோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா 0,8, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4,0, 0,8 4,0 இந்த லைன் ஃபஸ்ட்டுக்கான லைன், இந்த லைன் ஃபஸ்ட்டு டேபிள். த சேம் செகண்ட் டேபிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா 0,4 அதே மாதிரி பார்க்கல 8,0 இது செகண்டுக்கான லைனு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்டு பார்க்கணும் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 0,6 6,0 இது தேர்டுக்கான லைன். இது ஃபஸ்ட்டு இது தேர்டு டேபிளுக்கான லைன் க்ரீனு. அதே மாதிரி பார்க்கல இந்த பிங்க் பார்த்தீங்கன்னா செகண்ட் டேபிளுக்கான லைனு, இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிளுக்கான லைன். ஸோ இப்போ இந்த டேபிளில் நம்ம என்ன பண்ணால் இதுக்கு பிலோவில் வரணும். கரெக்டுங்களா? அப்படி தான் கொஸ்டின் கொடுத்துருக்கு. இது லெஸ் தென் ஆர் ஈக்குவலாக கொடுத்துருக்கு. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுத்துருக்குல்ல, இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் கொஸ்டின் கொடுத்துருக்கும். அப்போ கிரேட்டர்னா தட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல், கிரேட்டர் இந்த பார்ட் ஃபுல்லாகவே கிடச்சிருக்கும். கிரேட்டர் ஆர் இந்த பார்ட் ஃபுல்லாகவே வருங்களா.
ஸோ அதே மாதிரியே இந்த பிங்க் லைன் இருக்கு அதுக்கும் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் தான் கொஸ்டின் கொடுத்துருக்கு. அப்போ இந்த பார்ட் ஃபுல்லாகவே வரும். ஸோ அதே மாதிரி இந்த க்ரீன் கலருக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொஸ்டின் வந்திருக்கு. அப்போ இந்த பார்ட் ஃபுல்லாகவே வரும். 3யுமே காமனாக வரக்கூடியது இந்த ரீஜன் மட்டும்தான். ஸோ அப்போ அந்த ரீஜன் மட்டும்தான் 3க்குமே சேர்த்து காமனாக வரும். ஸோ அப்போ அதுதான் உங்களுக்கு தேவையான சொல்யூஷன் செட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் படி தெரியும் இந்த லைனுக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். அப்போ இதோட அதிகமாக வரக்கூடிய பார்ட் எல்லாமே வரும். இந்த லைனுக்கும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், இதோட அதிகமாக வரக்கூடிய பார்ட் எல்லாமே இருக்கும். இதுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த பார்ட் மட்டும் தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து காமனாக வரும். ஸோ அப்போ அது மட்டும் தான் உங்களுக்கு என்ன வரும்னா தேவையான சொல்யூஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 2.28. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 தான் அந்த 2ங்கிற லைனு. இதுக்கு அதிகமாக இருக்கிற லைன் உங்களுக்கு ஆன்சர். ஸோ அவ்வளோதான் ஃபஸ்ட்டு சம்முடைய ஆன்சர். எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு நீங்கள் ப்ளாட் த பாயிண்ட்ஸ். எக்ஸ் எதுவுமே 2 தான். ஒய் பார்த்தீங்கன்னா -5 + 0 5 இது வேணால் வரலாம், பாசிட்டிவ்லாம் நெகட்டிவ்லாம் 0. அப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே கிடைக்கும். எக்ஸ் 2 இருக்கையில் ஒய் பாசிட்டிவ் வரலாம், ஒய் நெகட்டிவ் வரலாம். அப்போ இந்த லைனுக்கு அபோவ் ரைட் கிரேட்டர் நினைக்கணும், அபோவ் ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஆன்சராக வரும். அதான் தேவையான சொல்யூஷன் செட்டு. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.29 பார்த்தீங்கன்னா எக்ஸ் + 2y > 3. இது வந்து என்ன பண்ணிங்கன்னா 2y = greater than 3 - x, y greater than 3 - x/2, y x 0 வந்த y 1.5, y 0 வந்த x3. அப்போ இதுக்கான 3 1.5 இந்த லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லைனுக்கு கிரேட்டர்னா இதுக்கு மேலே வரக்கூடிய பார்ட் எல்லாமே உங்களுக்கு ஆன்சரில் வரும். ஸோ அதை டேரெக்டாக போட்டிருக்கு. ஒரே ஒரு இன்னிகள் மட்டும் தான் கொஸ்டின் கொடுத்துருக்கனால அதுக்கு மட்டும் ட்ரா பண்ணியிருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் வரைக்குமே போகணும். நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் எது வரைக்கும் எண்ட் பண்ணுறீங்க அது வரைக்குமே நீங்கள் போகணும். அதே மாதிரி ஒய் எது வரைக்கும் எண்ட் பண்ணுறோமோ அது வரைக்கும் ஃபுல் சீட்டிங்கும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அடுத்து எக்ஸாம்பிள் 2.30. சால்வ் த லீனியர் இன்இக்வாலிட்டிஸ். 3 இன்இக்வாலிட்டி கொஸ்டினில் கொடுத்துருக்கு. எக்ஸ் + y > 3, 2x - y < > 5, -x + 2y < 3. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரியே தான் ஒய் மட்டும் கெட் பண்ணிக்கலாம். +x மூவ் பண்ணால் -x, -y இந்த மூவ் பண்ணிங்கன்னா -2x கிடச்சிரும். இதை மைனஸாக மல்டிபிள் பண்ணிடல y > 2x - y கிடச்சிரும். த சேம் -s மூவ் பண்ணால் +x, y is less than or equal to 3 + x/2. இப்போ இதில் x 0 இருந்தால் y 3 கிடைக்கும். த சேம் y 0 இருந்தால் x 3, x 0 இருந்தால் y -5, y 0 இருந்தால் x பார்த்தீங்கன்னா 5/2ங்கிறது 2.5, x 0 இருந்தால் y 1.5, y 0 இருந்தால் x -3. ஸோ அப்போ இதுக்கான டேபிள் பாட்டு கரெக்டாக யூஸ் பண்ணால் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு பாக்கி உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். எக்ஸ் 0, 3 0, 3 அதே மாதிரி 3, 0. நம்ம பார்த்தாவே தெரியும் ஹையஸ்ட் வேல்யூ இதில் 3 தான் வருது. அப்போ 3 வர மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கு மேலே நீங்கள் ப்ளாட் பண்ணணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி லோயஸ்ட் எக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 -3, ஒயில் பார்த்தீங்கன்னா -5 ஹையஸ்ட்டாக இருக்குது. லோயஸ்ட் வேல்யூ உங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1.5. ஸோ அப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கதம் எக்ஸ் 3 இருக்கையில் 0, 3, 3, 0 இந்த லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு அபவ்னா இது எல்லாமே உங்களுக்கு வரும். கரெக்டுங்களா? இதுக்கு அபவ்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆன்சரில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று நம்மளுக்கு 0 - 5 இருக்குது. x 0 y -5 அதேமாதிரி 2.5, 2.5, இந்த லைன். ஸோ அப்போ இந்த லைனுக்கான ட்ரா பண்ணிடுங்க. இதுக்கு அபோவ் பார்ட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆன்சரில் வரும். அப்போ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆன்சரில் போயிட்டே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு ஒன்று நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0, 1.5 இந்த இடத்துல வரும். அதே மாதிரியே -3, 0 இங்கே வரும். ஸோ இந்த 2 பாயிண்ட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க. இந்த லைனுக்கு பிலோ பார்ட்டு ஃபுல்லாகவே ஆன்சர் வரும். அப்படின்னா இது மட்டும்தான் வருது. ஸோ அப்போ இது மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர். இதெல்லாமே வருமா? ஸோ 3யுமே காமனாக வர மாதிரி பார்க்கணும். இங்கே ஒரு 2 இன்டர்செக்ட் ஆகுது, இங்கே ஒரு 2 இன்டர்செக்ட் ஆகுது, இங்கே ஒரு 2 இன்டர்செக்ட் ஆனால் இந்த பிளேஸில் தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா 3யுமே சேர்த்து இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ அந்த 3யுமே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த பிளேஸ் தான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா தேவையான சொல்யூஷன் செட்டாக இருக்கும். இந்த 3யுமே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த பிளேஸ் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையான சொல்யூஷன் செட்டாக வந்திருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்துங்க. நம்மளுக்கு இந்த லைனுக்கு கிரேட்டர் than or equal to அப்படின்னா இது ஃபுல்லாக வரும். இந்த லைனுக்கு லெஸ் than or equal to இது ஃபுல்லாக கிடைக்கும். இந்த லைனுக்கு கிரேட்டர் than or equal to இது ஃபுல்லாக கிடைச்சிடும். லெஸ் than. ஸோ அப்போ இதெல்லாமே பார்க்க உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3யுமே காமனாக வரக்கூடிய அந்த ரீஜன் பார்க்கையில் இது மட்டும்தான் உங்களுக்கு தேவையான ஆன்சர் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கிளாஸில் நெக்ஸ்ட்டு சாப்டர் பார்ப்போம். தேங்க்யூ.